நேரத்துல தம்பதிகளா பாலும் பழமும் சாப்பிட்டுருக்கணும். போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ, என் வயிறு எரியுதே. இப்படி எல்லாம் நடந்துருச்சு. அவன் இப்படி ஒரு நம்பிக்கை துரோகியா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லையே. அவன் நல்லவனு நம்பிதானே சோறு போட்டோம். இப்படி உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிட்டானே. நானும் அவனை நம்பி மோசம் போயிட்டேன். இப்படி அவன் ஏமாத்துவான்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்லம்மா. நாங்க உன் வாழ்க்கையை சதிச்சிட்டோம். இந்த கல்யாணத்துக்கு நான் சரின்னு சொல்லிருக்கவே கூடாதும்மா. நீங்க 2 பேரும் ஆரம்பத்துல இருந்து விலகி நின்னீங்க. நான் தான் உங்களை வற்புறுத்தி அரமனைக்கு தங்க வச்சேன். நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புமா. அசோக பொண்ண கொலகாரனை கொண்டு வந்து இந்த வீட்டுல விட்டுட்டேன்னு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருப்பா. இப்பதாண்டி புரியுது. அவன் உங்க அப்பாவை காப்பாத்துற மாதிரி நடிச்சிருக்காண்டி. அவனாலதான் இவருக்கு முடியாம போயிருக்கும். இனிமே என்ன பண்ண முடியும்? தப்பெல்லாம் நாம பண்ணிட்டு அவனை குத்தம் சொல்றதுல தப்பே இல்ல. அவன் ஏதோ உள்நோக்கத்தோடு தான் உள்ள வந்திருக்கான். ஆளே சரியில்லைன்னு நினைச்சுதான் நான் அப்பவே அவனை வீட்டுக்குள்ள விடாதீங்க, ரவுடி சகவாசம் நமக்கு வேண்டான்னு தடுத்தேன். ஆனா நீங்க யாராவது கேட்டீங்களா? கேட்கலையே. ஏன்னா நான் நல்லது சொன்னா உங்களுக்கு எல்லாம் கெட்டதா தானே தோணுது. நல்ல வேளை தாலி கட்டின கையோட இங்க வந்துட்டோம். ஒருவேளை அவன் கூட குடும்பம் நடத்தி குழந்தையெல்லாம் பிறந்திருந்தா, ஐயோ ஐயோ, அம்மா அம்மா அம்மா, நினைச்சு பார்க்கவே பதறுது. வேண்டாம் வேண்டாம், இப்படி ஒரு வாழ்க்கை இளமதிக்கு வேண்டவே வேண்டாம். மா, நீ ஏமா கிடந்து அடிச்சுக்கிற? இப்ப கூட நீ சொன்னத அவங்க தப்பா தான் நினைப்பாங்க. நீ ஏமா நல்லதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? விட்டுரு மைனா. பெரியவங்க பேசும்போது நீ எதுக்கு குறுக்க பேசிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு. ஏய், என்னால முடியலடி, என்னால முடியல. அசோக்க நினைக்க நினைக்க மனசே ஆறல. அந்த பெத்தவங்க மனசு என்ன பாடுபடும். எப்படி எல்லாம் நடிச்சான் படுபாவி. கொஞ்ச நஞ்ச பொருளா வாங்கி கொடுத்தான். அப்பா அம்மா நீங்க தான்னு சொல்லி எதையோ வாங்கி கொடுத்தான். அதையெல்லாம் பார்த்து தானே நீங்க நம்புனீங்க. அதெல்லாம் நம்பி தானே மோசம் போனீங்க. ஆமா, மோசம் போயிட்டோம், ரொம்ப மோசம் போயிட்டோம். வேணாம், மொத்தமா அழிக்கணும். இந்த உறவே வேணாம், எல்லாத்தையும் அழிச்சிடணும். அவன் இந்த வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த எல்லா பொருளையும் போட்டு எரிச்சிட்டேன். இதோட அவன் சவகாசமும் எரியட்டும். இனி உன்னோட வாழ்க்கையிலே சரி, இந்த வீட்டுக்கும் சரி, அவனுக்கு இடம் கிடையாது. புரியுதா இளமதி? இதத்தான் எரியிற வீட்டுல புடிங்கிட்டு போறதுன்னு சொல்லுவாங்க. எப்படி? ஐயோ, சூப்பர்மா. அவங்கள தூண்டி விட்டதுல ஃபுல் டேமேஜ். ஆமா இளமதி, இந்த பரம இவன் தான் அசோக்க என் கண்ணுக்கு நேரா சுட்டு கொண்டான். சட்டைக்கோழி, நீ நான் கொண்டு இருப்பேன் நம்புறியா சட்டைக்கோழி? இந்த காலத்துல யாரை நம்புறது யாரை நம்பாம இருக்கிறதுன்னு சத்தியமா எனக்கு புரியலடி. நான் கூட பரமனன் இப்படி எல்லாம் பண்ணிருக்காதுன்னு தான் நினைச்சேன். ஆனா உங்க கோவத்துல இருக்கிற நியாயத்தை பார்க்கும்போது
எனக்கு மனசே வலிக்குதுடி. உண்மையிலே நாம அசோக் இழந்தது எவ்வளவு பெரிய வருத்தம். ஆனா அதுக்கு காரணம் பரமனன்னு நினைக்கும் போது என்னால ஏத்துக்க முடியல. இல்ல நர்மதா, பரம அசோக்க கொலை பண்ணல. என்ன இளமதி சொல்ற? ஆமா நர்மதா, மண்டபத்துல வச்சு இந்த பிரச்சனை நடந்தப்பவே பரம இந்த கொலைய பண்ணலங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னடி சொல்ற? அப்புறம் எதுக்கு மண்டபத்துல அவ்வளவு கோவப்பட்ட? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அசோக்கோட சாவை பத்தி அந்த இடத்துல பேசினப்போ அங்க இருந்த கலாவோட முகத்துல ஒரு மாற்றம் வந்துச்சு. அவங்க எதையோ யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கும் இந்த விஷயத்துல சம்பந்தம் இருக்குமோன்னு தோணுச்சு. அதனால கூட என்னையும் பரமனையும் சேர விடாம தடுக்கிறாங்களோன்னு தோணுது. அதை விட முக்கியமான விஷயம், நான் மட்டும் பரமனை சப்போர்ட் பண்ணி பேசி இருந்தா நிச்சயமா அம்மாவும் அப்பாவும் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை இழந்திருப்பாங்க. கோவத்துல நீ என் பொண்ணே இல்லைன்னு சொல்லிருப்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்க கூடாதுன்னு நினைச்சேன். நீ சொல்றதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல இளமதி. நர்மதா, நீ நல்லா யோசிச்சு பாரு. கமலம்மா பரமனை பார்த்ததும் தன்னை மீறி என் மேல உள்ள பாசத்தாலையும் நன்றி உணர்ச்சியாலையும் அத்தனை பேர் முன்னாடியும் அப்படி கத்திட்டாங்க. ஒருவேளை தனியா என்கிட்ட சொல்லிருந்தா கூட உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க நான் முயற்சி பண்ணிருப்பேன். ஆனா பரம இத கேட்ட உடனே அப்படியே நடப்போனமாயிட்டான். அவன் கண்ணுல இருந்த வலியையும் எனக்கு போய் துரோகிங்கிற பட்டத்தை கொடுத்துட்டீங்களேங்கிற வலியையும் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. எப்ப இத நான் பண்ணலன்னு என் மேல சத்தியம் பண்ணானோ அப்பவே எனக்கு பரம மேல நம்பிக்கை வந்துருச்சு. நிச்சயமா பரம இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. இளமதி, நீ பெரிய தப்பு பண்ணிட்டடி. மண்டபத்துல வச்சே பரமன் என்ன தப்பு பண்ணலன்னு சொல்லிருக்கலாம்ல. இல்ல நர்மதா, அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் தான் பையனை கொன்னது பரமன் தாங்கிற எண்ணம் மத்த எல்லாத்தையும் மறைச்சிருச்சு. அவங்க உணர்ச்சி வசப்பட்டு நின்னாங்க. அவங்க கிட்ட போய் எதை சொன்னாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நான் அந்த நேரத்துல பரமன் நல்லவன்னு சொல்லி இருந்தா இந்த நிமிஷமே உன்னை தலை முழுகிறோம், நீயும் செத்துட்டேன்னு என்ன அங்கேயே விட்டுட்டு வந்திருப்பாங்க. மருமகளா வந்த என்ன இந்த நிமிஷம் வரைக்கும் மகளா ஏத்துக்கிட்டு என் சுக துக்கங்களை அவங்களோட சுக துக்கமா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள நான் அப்படியே விட்டுட்டு போக முடியுமா? அது நான் அசோக்குக்கு பண்ற துரோகம் இல்லையா? சத்தியமா சொல்றேன் இளமதி, நீ பண்ணது ரொம்ப பெரிய தியாகம். உன் நிலைமையில யார் இருந்தாலும் இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா நீ பரமனன்னு பார்த்து துரோகம் பண்ணிட்டேன்னு சொன்னப்பா அண்ணா அப்படியே சுக்கு நூறா உடைஞ்சு போயிட்டாரு இளமதி. அவர் உடைஞ்சு போய் நின்னதை பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? எப்படியாவது அவரை சரி பண்ண இளமதி. நான் நிச்சயமா பரமனை தனியா போய் பார்த்து என் மனசுல இருக்கிற அத்தனையும் பேசணும். இல்லனா கலா இந்த விஷயத்தை பெருசு பண்ணி என்னையும் பரமனையும் ஒரே அடியா பிரிக்க என்னென்ன வேலை பண்ண முடியுமோ அது அத்தனையும் பண்ணுவாங்க. அப்பா அம்மா எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பரமனும் எனக்கு முக்கியம்தான்.